மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிராக சமூக ஜனநாயக தொழிற்சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் மண்டபத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் தேசிய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தொழிலாளர் திருத்த சட்டம் எதிர்ப்பு தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தொழிற்சங்க பொதுச் செயலாளர் முகமது ஃபாரூக், அமெரிக்காவுக்கு அஞ்சாமல் மோடி அரசு முடிவுகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான இடங்களில் பாக்சைட் தொழிற்சாலை சுரங்கம் அமைக்க அனுமதி அளித்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கூறினார். ஒடிசாவில் ஆதிவாசிகளுடைய இருப்பிடங்கள்ல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அடிச்சு விரட்டி பாக்சைட்டு அந்த சுரங்கத்தை அவங்க அனுமதி தந்திருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கடுமையா போராடிட்டு வர்றாங்க. மத்திய அரசு காவல்துறையை கொண்டு அடக்குமுறை செய்கிறது. ஆகவே இதை கவனத்தில் கொண்டு ஆதிவாசிகளுக்கு ஆதிவாசி மலைவாழ் மக்களுக்கு அவங்களுடைய சொந்த இடம் இது, அதுல அவங்களுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கு. நீங்க கருத்து கேளுங்க, அனுமதி வாங்குங்க அந்த மக்கள்கிட்ட. இந்த சுரங்கம் இங்க அமைக்கப்படும் போது அவர்கள் சொல்லுவது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இயற்கை எழில் என்ன செய்யும், அழிக்கப்படும், நீர் ஆதாரம் பாதிக்கப்படும். இந்த ஒட்டுமொத்தமா இந்த மாநிலத்தில் முக்கியமா அவங்க வசிக்கக்கூடிய பகுதியே வாழ்வதற்கு தகுதி இல்லாத பகுதியா மாறிடும் அவங்க போராடுறாங்கன்னா, மக்களுடைய கோரிக்கைகளை மக்களுக்கான அரசாக இருந்தா அதை கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த பாக்சைட் தொழிற்சாலையை அவர்கள் அங்கிருந்து திருப்பி அதை என்ன செய்யணும், திரும்ப பெறணும்னு மத்திய அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.